கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரித்து நாளுக்கு நாள் அவருடைய இரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்துச் சொல்லுங்கள். கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவருமாயிருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே. கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. ஜனங்களின் வம்சங்களே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசியுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய இரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்துச் சொல்லுங்கள். நாம் எல்லோரும் கர்த்தரை துதிக்குமாறு சங்கீதக்காரர் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். கர்த்தரை துதிப்பது ஜீவனுள்ளதாய் இருக்க வேண்டும். அவருக்கு புதுப்பாட்டை பாட வேண்டும். கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். பூமியின் குடிகள் எல்லோரும் கர்த்தரை கனப்படுத்த வேண்டும். சங்கீதக்காரர் கர்த்தரை கனம் பண்ணுவதற்கு 2 உபாயங்களை சொல்லுகிறார். அவையாவன புது பாடல்களை பாடுவது, கர்த்தருடைய மகிமையையும் அதிசயங்களையும் விவரித்துச் சொல்லுவது. கர்த்தரை பாடுங்கள் என்று சங்கீதக்காரர் 3 முறை சொல்லுகிறார். கர்த்தரை கனம் பண்ணும்போது அவரை துதித்து பாடுவதும் அவருக்கு புதுப்பாட்டை பாடுவதும் மிகவும் முக்கியமானதாய் இருக்கிறது. நாம் கர்த்தருடைய அதிசயங்களையும் மகிமைகளையும் போற்றி புகழ வேண்டும். மற்றவர்களும் கர்த்தர் செய்த நன்மைகளை ஆராய்ந்து பார்ப்பதற்கு அவர்களையும் அழைத்து வர வேண்டும். நாம் கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடும்போது நமக்கு கர்த்தர் மீது புதிய பிரியம் இருக்கும். நம்முடைய அன்பு புதுப்பிக்கப்பட்டிருக்கும். கர்த்தர் நமக்கு செய்த புதிய நன்மைகளுக்காகவும் அவர் நமக்கு காண்பித்த புதிய கிருபைகளுக்காகவும் புதிய இரக்கங்களுக்காகவும் புதிய சிலாக்கியங்களுக்காகவும் நாம் கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாட வேண்டும். புதுப்பாட்டு என்பது புதிய ஏற்பாட்டு பாடலை குறிக்கிற வார்த்தை. புதிய உடன்படிக்கைக்காகவும் அந்த உடன்படிக்கையின் மூலமாய் நமக்கு கிடைத்திருக்கிற விசேஷித்த சிலாக்கியங்களுக்காகவும் நாம் கர்த்தரை துதித்து புதுப்பாட்டை பாட வேண்டும். புதுப்பாட்டு எப்போதுமே புதிதாய் இருக்கும். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடும்போது பிரஜாதியாரும் கர்த்தரை துதிப்பதற்கு அவர்களுக்கு அழைப்பு கொடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் பிரஜாதியாரும் பிரவேசிப்பார்கள். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. இந்த பூமியில் உள்ள குடிகள் யாவரும் கர்த்தரை துதித்து பாடுவார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை துதிப்பார்கள். பிரஜாதியாரும் கர்த்தரை துதிப்பார்கள். பூமியின் குடிகள் எல்லோருடைய வாயிலும் கர்த்தரை துதிக்கும் துதி நிரம்பியிருக்கும். கர்த்தரை துதித்து பாடும் புதுப்பாட்டுக்கு இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பே கருப்பொருளாய் இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் ரட்சிப்பை மையமாக வைத்தே நாம் புது பாடல்களை பாட வேண்டும். இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் பெற்றிருக்கிற ரட்சிப்பு மிகவும் பெரிது. ஆகையால் கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். நாம் கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடியும் அவரை கனம் பண்ண வேண்டும். அதே வேளையில் கர்த்தருடைய மகிமையையும் அதிசயங்களையும் விவரித்து சொல்லியும் அவரை கனம் பண்ண வேண்டும். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆத்தும ரட்சிப்பு தேவனுடைய அற்புதமான கிரியை. இதுவே கர்த்தருடைய அதிசயம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொல்லப்பட்ட ரட்சிப்பை புதிய ஏற்பாட்டு காலத்தில் நாம் பெற்று அனுபவிக்கிறோம். நம்முடைய ஆத்தும ரட்சிப்பில் தேவனுடைய மகிமை வெளிப்பட்டிருக்கிறது. பரலோகத்தின் சந்தோஷம் இந்த பூமியிலே கடந்து வந்திருக்கிறது.
சங்கீதம் 96 கூறப்பட்டிருக்கிற புத்திமதிகள். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை நோக்கி பாடுங்கள். அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையை அறிவியுங்கள். சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களை விவரித்துச் சொல்லுங்கள். கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்துங்கள். காணிக்கைகளை கொண்டு வாருங்கள். அவருடைய பிரகாரங்களில் பிரவேசியுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லுங்கள். பூச்சக்கரம் அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கும் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லுங்கள். அவர் ஜனங்களை நிதானமாய் நியாயந்தீர்ப்பார் என்று ஜாதிகளுக்குள்ளே செல்லுங்கள். வானங்கள் மகிழட்டும், பூமி பூரி படையட்டும், சமுத்திரம் முழங்கட்டும், நாடு களி கூறுவதாக, நாட்டில் உள்ள யாவும் களி கூறுவதாக. தேவன் ஒவ்வொரு நாளும் கிரியை செய்கிறார். வாரத்தில் 7 நாட்களும் தேவன் கிரியை நடப்பித்து வருகிறார். தேவனுடைய ஓய்வு நாள் பிரமாணமும் அதன் நோக்கமும் பழைய ஏற்பாட்டு காலத்திற்குரியது. ஆதாம் பாவம் செய்த நாளில் இருந்து மனுக்குலம் பாவத்தில் விழுந்து விட்டது. அவர்களை மறுபடியும் மீட்டு தம்முடைய ஆளுகையின் கீழ் கொண்டு வருவதற்காக வாரத்தின் 7 நாட்களும் கர்த்தர் நமக்காக கிரியை செய்து வருகிறார். அனுதினமும் மனுஷன் செய்ய வேண்டிய காரியங்கள். பொருத்தனைகளை செலுத்துங்கள். ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தரை தேடுங்கள். தேவனை ஸ்தோத்திரியுங்கள். தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொள்ளுங்கள். பரிசுத்தத்தில் ஜீவியுங்கள். ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருங்கள். தினம் தினம் நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசியுங்கள். தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். நாம் அனுதினமும் கர்த்தருடைய ரட்சிப்பை ஜனங்கள் மத்தியில் அறிவிக்க வேண்டும். சுவிசேஷ பிரபலியத்தின் ஒரு பகுதியே இந்த வசனமாகும். கர்த்தர் பெரியவர். கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே. கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. சங்கீதக்காரர் கர்த்தரை பற்றிய மகத்துவமான காரியங்களை விவரித்துச் சொல்லுகிறார். கர்த்தர் பெரியவர், ஆகையினால் அவர் மிகவும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவராய் இருக்கிறார். அவர் எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவராயும் இருக்கிறார். கர்த்தருக்கு பாடப்படும் புதுப்பாட்டு தேவனுடைய மகத்துவத்தையும் நன்மையையும் அறிவிக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஆளுகையில் பெரியவர். எல்லா தேவர்கள் என்னும் வார்த்தைக்கு எல்லா பிரபுக்கள் என்று பொருள். கர்த்தர் எல்லா ராஜ்யங்களிலும் எல்லா பிரபுக்களிலும் பெரியவர். ஆகையினால் நாம் கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக பயபக்தியோடு வர வேண்டும். பிரபுக்கள் ஜீவனுள்ள காலம் வரையிலும் அதிகாரம் செலுத்துவார்கள். அவர்கள் மரித்த பின்பு அவர்களுக்கு அதிகாரம் இல்லை. ஜனங்களும் அவர்களை மறந்து போவார்கள். ஆனால் நம்முடைய கர்த்தரோ நித்தியமானவர். அவரே ஆதியும் அந்தமுமானவர். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவருடைய ஆளுகைக்கு முடிவு இல்லை. கர்த்தர் எல்லா காரியங்களிலும் பெரியவராயிருக்கிறார். தேவனுடைய சிருஷ்டிப்பின் கிரியையில் அவருடைய தெய்வீக ஞானம் வெளிப்படுகிறது. தேவன் யாருடைய உதவியும் இல்லாமல் தாமாகவே சர்வ சிருஷ்டிகளையும் சிருஷ்டித்திருக்கிறார். கர்த்தரே வானங்களை உண்டாக்கினவர். மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. தேவ தூதர்களும் தங்கள் செட்டைகளினால் தங்கள் முகங்களை மூடி கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். தேவனுடைய மகிமையை தேவ தூதர்களால் கூட பார்க்க முடியவில்லை. தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தில் அவருடைய வல்லமையும் மகத்துவமும் இருக்கிறது. தேவனுடைய மகிமையும் கனமும் வல்லமையும் மகத்துவமும் வானத்திலும் இருக்கிறது, பூமியிலும் இருக்கிறது. நாம் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிக்கும் போது அவருடைய வல்லமையையும் மகத்துவத்தையும் தரிசிக்க வேண்டும். தேவனை தரிசிப்பதற்கு நம்முடைய மனக்கண்கள் பிரகாசமுள்ளதாய் இருக்க வேண்டும். நாம் தேவனை காணும்போது அவருடைய மகிமையையும் கனத்தையும் காண வேண்டும். தேவன் அன்புள்ளவர். அவரே நம்முடைய கன்மலை. கர்த்தரே நம்முடைய அடைக்கலம். இந்த உலகத்தில் உள்ள தேவர்கள் எல்லாம் விக்கிரகங்களாய் இருக்கிறார்கள். நம்முடைய கர்த்தரோ எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவராய் இருக்கிறார். மனுஷர் விக்கிரகங்களை உண்டு பண்ணுகிறார்கள். கர்த்தரோ சகலவற்றையும் உண்டு பண்ணியவர். தேவனை யாராலும் உண்டாக்க முடியாது. அவரே வானங்களையும் பூமியையும் உண்டாக்கினவர். நாம் தேவனோடு ஐக்கியமாய் இருக்கும்போது அவருடைய மகிமையையும் கனத்தையும் தியானித்து பார்த்து
அவருக்கு புதுப்பாட்டை பாட வேண்டும். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்க வேண்டும். கர்த்தருடைய புத்திமதிகளுக்கு ஏன் கீழ்ப்படிய வேண்டும் என்பதற்கு காரணங்கள். கர்த்தர் பெரியவர், மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர், எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர். மற்ற தேவர்கள் அனைத்தும் விக்கிரகங்கள். கர்த்தர் வானங்களை உண்டாக்கினார். மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. அவருடைய நாமம் மகிமையானது. அவர் பரிசுத்தமானவர். ஜாதிகளை ராஜரீகம் பண்ணுகிறார். என்றைக்கும் நிலைத்திருக்கும்படி பூமியை உறுதிப்படுத்துகிறார். நிதானமாய் நியாயம் தீர்ப்பார். அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடு நியாயம் தீர்ப்பார். பரிசுத்த அலங்காரம். ஜனங்களின் வம்சங்களே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசியுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். நாம் கர்த்தரை எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று சங்கீதக்காரர் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். பூமியின் ஜாதிகள் எல்லோரும் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். தேவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நீதியான கிரியைகளை நாம் நடப்பிக்க வேண்டும். தேவனை அவருடைய ஆராதனை பிரமாணத்தின்படி ஆராதிக்க வேண்டும். பூமியில் உள்ள குடிகள் எல்லோரும் தேவனுடைய சமூகத்திற்கு முன்பாக பயத்தோடும் நடுக்கத்தோடும் வந்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். நாம் கர்த்தரை ஆராதிக்கும் போது அவருக்கு எதை செலுத்த வேண்டும் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். நாம் ஒன்றுமே செலுத்தாமல் கர்த்தரை ஆராதிக்க முடியாது. கர்த்தருக்கு செலுத்த வேண்டியதை கர்த்தருக்கு செலுத்தியே ஆக வேண்டும். நாம் தேவனுக்கு செலுத்த வேண்டியதை பரிசுத்தமான அன்பினால் செலுத்த வேண்டும். அப்போதுதான் தேவன் நாம் செலுத்துவதை அங்கீகரிப்பார். கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள் என்றும் கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்துங்கள் என்றும் சங்கீதக்காரர் சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்தை அவருடைய ஆலயத்தில் மகிமைப்படுத்த வேண்டும். கர்த்தருக்கு புதுப்பாட்டுக்களை பாடி அவரை போற்றி புகழ வேண்டும். ஜனங்களின் வம்சங்களே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள் என்னும் இந்த தீர்க்க தரிசனம் இன்னும் நிறைவேறவில்லை. 1000 வருஷ அரசாட்சியில் கர்த்தர் பூமியில் அரசாட்சி செய்யும் போது இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும். எல்லா தேசமும் கர்த்தருக்கு மகிமையை செலுத்த வேண்டும். கர்த்தருடைய பிரகாரத்தில் இருந்து அவருடைய நாமத்திற்குரிய காணிக்கைகளை செலுத்த வேண்டும். துவக்கத்தில் எல்லா ஜாதிகளும் எருசலேமில் உள்ள தமது தேவாலயத்தில் தம்மை துதிக்க வேண்டும் என்று கர்த்தர் சித்தம் கொண்டிருந்தார். ஆனால் இஸ்ரவேலரோ தேவனுடைய மகத்துவத்தை பிரஜாதியாருக்கு அறிவிக்க தவறிவிட்டார்கள். தேவனுடைய ஆசீர்வாதங்களை தாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்னும் உணர்வே அவர்களுக்கு இல்லை. ஆபிரகாமின் வித்து பூமியில் உள்ள எல்லா ஜாதியாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். ஆனால் யூதர்களோ உண்மையான தேவனை மட்டும் ஆராதிப்பதற்கு பதிலாக புறஜாதி தெய்வங்களையும் ஆராதித்து தேவனுடைய சித்தத்தில் பங்கற்று போனார்கள். புறஜாதியாரையும் ரட்சிக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். இஸ்ரவேலர்கள் மட்டுமே தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பார்கள் என்றால் பூமியில் உள்ள எல்லா ஜாதிகளும் கர்த்தரை எப்படி தொழுது கொள்வார்கள்? ஆகையினால் புறஜாதியாரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருந்தது. நாம் கர்த்தருடைய ஆலயத்திற்கு வரும்போது காணிக்கைகளை கொண்டு வர வேண்டும். அப்படி இருந்தும் சகோதரரே, புறஜாதியாராகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான பலி ஆகும்படிக்கு நான் தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும் ஆசாரியனாய் இருந்து புறஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரன் ஆகும் பொருட்டு தேவன் எனக்கு அளித்த கிருபையினாலே உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படிக்கு இவைகளை நான் அதிக தைரியமாய் எழுதினேன் என்று அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறார். ரோமர் 15:15-16. தேவனுடைய ஆலயத்திலே முதலாவதாக நம்மையே செலுத்த வேண்டும். ஜீவ பலியாக நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்துவதற்காகவே அவருடைய பிரகாரங்களில் பிரவேசிக்க வேண்டும். வெறுங்கையோடு ஆலயத்திற்குள் பிரவேசிக்காமல் கர்த்தருக்கு பிரியமான காணிக்கைகளையும் கொண்டு வர வேண்டும். நாம் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய இருதயம் தேவனுடைய கிருபையினால் சுத்திகரிக்கப்பட்டிருக்க வேண்டும். நம்முடைய பரிசுத்தமான இருதயத்தை தேவனுடைய மகிமைக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். நாம் தேவனை ஆராதிக்கும் போது நம்முடைய ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியும் பக்தியுள்ளதாயும் பரிசுத்தமுள்ளதாயும் இருக்க வேண்டும். சங்கீதக்காரர் நம்முடைய பயபக்தியை பற்றி சொல்லும்போது
நீங்கள் யாவரும் கர்த்தருக்கு முன்பாக நடுங்குங்கள் என்று சொல்லுகிறார்.